என் பொண்ணு படிக்கிற தமிழ் ஸ்கூல் மேரிலேண்ட் தமிழ் கல்விக் கழகத்துல இந்த வருஷம் 2025க்கான கலை இலக்கிய போட்டிகள் நடந்தது. குழந்தைங்களுக்கான ஓவிய போட்டி, எழுத்து போட்டி, திருக்குறள் ஒப்புத்தல், கண்ணோடு காண்பதெல்லாம், பாட்டு போட்டின்னு பல போட்டிகள் நடந்துச்சு. இப்போ என் பொண்ணு கண்ணோடு காண்பதெல்லாம் போட்டிக்கு தான் போயிட்டு இருக்கா. போட்டிக்கு போறோன்னு ஒரு பதட்டமே இருக்காது. இந்த போட்டியில பசங்க அவங்க கையில இருக்க படத்தை பத்தி ஆங்கில வார்த்தைகளே பயன்படுத்தாம தமிழ்ல மட்டுமே பேசணும். வணக்கம், என் பேர் சாய் கிருஷ்ணா. ஒரு நாள் நான் விண்வெளிக்கு சென்றேன். விண்வெளியில் என்னை சுற்றி நிறைய நட்சத்திரங்கள், கிரகங்கள், செயற்கைக்கோள் இருந்தன. அங்கே 2 விண்வெளி வீரர்கள் இருந்தன. அந்த விண்வெளி வீரர்கள் செயற்கைக்கோள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தாங்க. நான் கேட்டேன், விண்வெளி வீரரிடம் எனக்கு திரும்பிக்கு பூமிக்கு கொண்டு போங்க. அங்கே பூமிக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளே விட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய மரங்கள், மலைகள், எரிமலை இருந்துச்சு. அங்கே சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, ஊதா டைனோசர் இருந்தன. அங்கே ஒரு டைனோசர் குட்டியாக இருந்துச்சு. ஒரு டைனோசருக்கு நீளமாக ஒரு கழுத்து இருந்துச்சு. ஒரு டைனோசருக்கு கூர்மை பற்கள் இருந்துச்சு. ஒரு டைனோசர் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு டைனோசருக்கு பெரிய வால் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு டைனோசர் தண்ணிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைனோசருக்கு வானிட பறந்துட்டு இருந்துச்சு. அங்கே 2 டைனோசர் முட்டை இருந்துச்சு. ஒரு டைனோசர் அந்த முட்டையை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறையா செடிகள் இருந்துச்சு. நான் எல்லாத்துமே சொட்டி பார்க்கும்போது ஒரு டைனோசர் என்னை கடிக்கு வந்துச்சு. நான் ஓடினேன். கடிக்கும் போது கிருஷா என் அம்மா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் நினச்சி அது என் கனவு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. இந்த போட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.